இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் இட்லி மாவு வச்சு ஜிலேபி செஞ்சுருக்கேன். சூப்பராக பர்ஃபெக்டாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. நல்லா டேஸ்டியான இந்த ஜிலேபி வந்து நான் இட்லி மாவு வச்சு செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏதாவது இனிப்பு சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கிற இட்லி மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான இனிப்பு செஞ்சுலாம். நல்லா சூப்பரான இந்த ஜிலேபி வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா புளிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த சூப்பரான கிறிஸ்பியான இந்த ஜிலேபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க ஜிலேபி செய்யலாம். இந்த ஜிலேபி செய்கிறதுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இட்லி மாவு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, நம்ம எந்த அளவுக்கு ஜிலேபி செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்டு, அதாவது தயிர் சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு வர்றதுக்காக, நமக்கு வந்து ஜிலேபி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக கார்டு. அந்த ஜிலேபிக்கு வந்து கலர் கொடுக்குறதுக்காக ரெட் ஃபுட் கலரு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஜிலேபி வந்து கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோட ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சை சாறு போட்டுக்கலாம். போதும், அதிகமாக வேண்டாம், ஓவர் புளிப்பு இருக்க வேணாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உப்பு வந்து மாவில் ஆல்ரெடி இருக்குது, அதால் நம்ம உப்பு போடல. உப்பு போடாமல் மாவு இருந்துச்சுன்னா இட்லி மாவு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க, ரொம்ப வேணாம். நல்லா அடித்து பண்ணுங்க. அந்த தயிர் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா. அவ்வளோதான், இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நமக்கு எந்த அளவுக்கு ஜிலேபிக்கு வந்து பாகு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகுலையே நம்ம ஏலக்காய் பொடி போட்டுடலாம் கொஞ்சோண்டு. அதோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு, 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கம்பி பதத்துக்கு முன்னாடி எடுக்கணும். இப்போ கம்பி பதம் வர தேவையில்லை, அதுக்கு முன்னாடி எடுக்கணும். கொஞ்சம் சர்க்கரை வந்து திக்காகணும், அவ்வளோதான். இப்போ சர்க்கரை பாகு ஒரு பக்கமாக இங்கே கொதிச்சுட்டே இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சூடாகவே இருக்கணும் பாகு. நம்ம வந்து ஜிலேபி சுட்டு போடும்போது பாகு கொஞ்சம் சூடாக இருந்தால் சீக்கிரமாக ஊறிடும். அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணெய் பேக்கோ இல்லை பால் பேக்கெட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து கார்னர் கட் பண்ணிவிட்டு ஜிலேபி ஊற்ற ஆரம்பிக்கலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஜிலேபியை இப்படியே இந்த சர்க்கரை பாகுல டிப் பண்ணி ஒரு 2 செகண்ட் தான் எடுத்துடணும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. சும்மா ஒரு 2 செகண்ட் அதில் போட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி சூப்பராக ஜிலேபியை ரெடி பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான ஜிலேபி, நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த அளவு டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த புளிப்பு அது கடையில் நம்ம கடையில் வாங்குகிற ஜிலேபி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்டியான இந்த ஜிலேபியை இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.